வணக்கம் மக்களே, இன்றைக்கி அம்மா வீட்டில் ஆட்டு குடல் குழம்பு பாருங்கள். நல்லா தகன்னு கொதிக்கி காரசாரமான குடல் குழம்பு நல்லாயிருக்கா. இது வெள்ளை சோத்துக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். விசிலில் 3 விசில், குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துருக்கேன். இது வந்து குக்கரில் போட்டால் தான் வேகும். இப்போ இறக்கி வச்சுக்கிடுவோம். எந்திரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து குடல், ஆட்டுக்குடல் வந்து வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம குடல் புண்ணு அவ்வளோ அருமையாக குணமாகும். இது வந்து அவிச்சு நம்ம குடலை வந்து க்ளீன் பண்ணி அவிச்சு அதில் அவிக்கும்போது மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இந்த மாதிரி போட்டே நம்ம குடலை க்ளீன் பண்ணி அவிக்கும்போது தண்ணியெல்லாம் வச்சு அவிக்கக்கூடாது, அதிலே தண்ணி ஊறும். அதை அவிக்கும்போது இந்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பெல்லாம் போட்டு நம்ம அவிச்சோம்னா இந்த தண்ணி நல்லா ஊறி நல்லா கொழுன்னு தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம குடித்தோம்னா குடல் புண்ணு அப்படி எப்பேற்பட்ட புண்ணுனாலும் அதை ஆக்கிடும். நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் அந்த குடல் வந்து அப்படி ஆறும். அந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமை. அப்புறம் நம்ம குடலை வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சு தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, இப்படி தான் கொழுன்னு இருக்கணும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த ஆட்டு குடல். மட்டனோட நம்ம ஆட்டு குடலில் தான் நல்ல சத்து இருக்குது. அதனால் இதையும் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் வச்சு கொடுங்க. நீங்கள் அப்படி அவிச்சு அந்த மாதிரி குடிக்க உங்களுக்கு பிடிக்காட்டால் கூட அந்த தண்ணியில் சூப்பு மாதிரி போட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது வெள்ளை சோறு கூட சப்பாத்தி கூட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க, குடல் காரசாரமான ஆட்டு குடல் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அம்மா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.